வணக்கம். நான் உங்கள் மோகனா. 6/9/2025 சனிக்கிழமை மாலை மலர் உலக செய்திகளை பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்க. சீனா பக்கம் சாயும் என நினைக்கவில்லை. மோடி அவர்கள் எப்போதும் எனக்கு நண்பர்தான். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீர் பல்டி. வாஷிங்டன் செப்டம்பர் 6. இந்தியா மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 50% வரியை விதித்ததை அடுத்து இரு நாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த வரி விதிப்பு நடவடிக்கையை ட்ரம்ப் எடுத்தார். இதற்கிடையே சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் சீனா அதிபர் ஜின்பிங், ரஷ்ய அதிபர் பதீன் ஆகியோருடன் பிரதமர் மோடி அவர்கள் இருதரப்பு பேச்சு வார்த்தை நடத்தினார். மேலும் தலைவர்கள் சேர்ந்து உற்சாகமாக கலந்துரையாடினார்கள். இதனால் அதிருப்தி அடைந்த ட்ரம்பை தனது சமூக வலைதள பக்கத்தில் கூறும்போது, இந்தியாவையும் ரஷ்யாவையும் இருள் சூழ்ந்த சீனாவிடம் அமெரிக்கா இழந்துவிட்டது போல தெரிகிறது. அவர்கள் ஒன்றாக வளமான எதிர்காலத்தை பெற்று கொள்ளட்டும் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் மோடியை கடுமையாக விமர்சித்து வந்த ட்ரம்ப் அதிலிருந்து பல்டி அடித்து உள்ளார். வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் பேட்டியளித்த போது இந்தியாவை சீனாவிடம் இழந்ததற்கு யார் காரணம் என்றும் இந்தியாவுடனான உறவை புதுப்பிப்பீர்களா என்றும் நிருபர்கள் கேள்வி கேட்டனர். அதற்கு ட்ரம்ப் பதிலளித்து கூறியதாவது: சீனாவிடம் இந்தியாவை இழந்ததற்கு நாங்கள் காரணமில்லை என்று நினைக்கிறேன். ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன். அது பற்றி நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். மேலும் இந்தியா மீது 50% வரி விதித்தோம். இது மிக அதிகமான வரி. மோடியுடன் நான் மிகவும் நன்றாக பழகுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் 2 மாதங்களுக்கு முன்பு இங்கு வந்திருந்தார். அப்போது நாங்கள் ரோஸ் கார்டனுக்கு சென்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினோம். மோடி அவர்கள் எப்போதும் எனக்கு நண்பர் தான். அவருடன் எப்போதும் நட்புறவோடு தான் இருப்பேன். அவர் ஒரு சிறந்த பிரதமர். அதே வேளையில் இந்த குறிப்பிட்ட தருணத்தில் அவர் செய்யாதது எனக்கு பிடிக்கவில்லை. ஆமாம், அவர் செஞ்சது இவருக்கு பிடிக்கலையாம். ஆனால் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே மிகவும் சிறப்பு வாய்ந்த உறவு உள்ளது. அது பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை. எப்போதாவது தான் இது போன்ற தருணங்கள் வருகின்றன. இந்தியா மற்றும் பிரபல நாடுகளான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் அனைவருடனும் நாங்கள் சிறப்பாக செயல்படுகிறோம். கூகுள் உள்பட அமெரிக்காவின் பெரிய நிறுவனங்களுக்கு எதிராக ஐரோப்பா ஒன்றியம் எடுத்த நடவடிக்கையால் அதிருப்தி அடைந்து உள்ளோம். இவ்வாறு அவர் கூறினார். அதான் பாருங்க, எப்போதும் நண்பர்கள் தான். ட்ரம்ப் கருத்துக்கு பிரதமர் மோடி வரவேற்பு பண்ணியிருக்காரு. வரி விதிப்பு விவகாரத்தால் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் இரு நாடுகளின் வர்த்தக பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. சில நாட்களாக பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை விமர்சித்து வந்த நிலையில் சீனா அதிபர் ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதினுடன் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். சீனா ரஷ்யாவுடன் இந்திய நெருக்கம் காட்டுவதால் ட்ரம்ப் திடீரென்று மோடி எப்போதும் எனது நண்பர்தான், இந்தியா அமெரிக்கா உறவு சிறப்பாக உள்ளது என்று தெரிவித்தார். ட்ரம்பின் இந்த கருத்தை பிரதமர் மோடி அவர்கள் வரவேற்று உள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி அவர்கள் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூறியதாவது: இந்தியா அமெரிக்கா உறவுகள் குறித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் உணர்வுகளும் நேர்மையான மதிப்பீட்டையும் ஆழமாக பாராட்டுகிறோம், முழுமையாக பகிர்ந்து கொள்கிறோம். இந்தியாவும் அமெரிக்காவும் மிக நேர்மையான மற்றும் எதிர்கால நோக்குடைய விரிவான மற்றும் உலகளவிய மூலபாய கூட்டமைப்பை கொண்டுள்ளன என்று தெரிவித்து உள்ளார். அதான் கூட்டாண்மையாக கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இரண்டு மாதத்தில் இந்தியா மன்னிப்பு கேட்கும், அமெரிக்கா மந்திரி சொல்கிறார். அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஓவாட்ச் லுட்னிக் அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது: இந்தியாவுடன் வர்த்தக மோதலை துணிச்சலாக பார்க்கிறோம். ஏனென்றால் இது மிகப்பெரிய வாடிக்கையாளருடன் சண்டையிடுவது
சண்டையிடுவது நன்றாக இருக்கிறது. ஆனால் இறுதியில் இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவைப்படும். விரைவில் அமெரிக்கா தான் தேவை என்று சொல்வார்கள். 50% வரியை நீக்க வேண்டும் என்று சொல்வார்கள். 1 அல்லது 2 மாதங்களில் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவிக்கும். அவர்கள் அமெரிக்காவிடம் மன்னிப்பு கேட்பார்கள். டிரம்புடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய முயற்சிப்பார்கள். வர்த்தக ஒப்பந்தம் செய்ய இந்தியா முயற்சிக்கும் போது மோடியை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை டிரம்ப் முடிவு செய்வார் என்றார். அதேபோல் டிரம்பின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவ்ரோ கூறும்போது, டிரம்பின் இந்தியா விதிக்கும் அதிகப்படியான வரியால் அமெரிக்கா வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படுகின்றன. ரஷ்யாவின் எண்ணெய் லாபம் வருவாய்க்காக மட்டுமே இந்தியா வாங்குகிறது. ரஷ்யாவின் போர் இயந்திரத்துக்கு உணவளிக்கிறது. உக்ரைனியர்கள் ரஷ்யர்கள் இருக்கின்றனர். அமெரிக்கா வரி செலுத்துவோர் அதிகமாக செலவிடுகிறார்கள் என்றார். இம்ரான்கான் சகோதரி மீது முட்டை வீச்சு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் தெஹ்ரிக்-இ இன்சாப் கட்சியின் நிறுவனமான இம்ரான்கான் ஊழல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் கைது செய்யப்பட்டு ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இம்ரான் கானின் மீதான ராவல்பிண்டி சிறைக்கு அவரது சகோதரி அமீல்கான் வந்தார். அங்கு அவர் நிருபர்களிடம் பேட்டியளித்தார். அப்போது அலிமா கானின் மீது 2 பெண்கள் மூட்டைகளை வீசினார். அப்போது அலிமா கானின் மீது முட்டைகள் வீசினார். இதில் ஒரு முட்டை அவரது கன்னத்தில் விழுந்தது. முட்டையை வீசிய 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக பெண்கள் இருவரும் இம்ரான்கானின் கட்சி ஆட்சி செய்யும் கைபர் பக்துன்குவா மாகாணத்தின் அரசு ஊழியர்கள் ஆவார்கள். சம்பளம் முறையாக வழங்காதது மற்றும் பிற முறைகேடுகள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளை அலிமா கான் புறக்கணித்ததால் அவர் மீது அப்பெண்கள் முட்டைகளை வீசியுள்ளார். முட்டைகள் வீசப்பட்ட வீடியோக்கள் இணையதளத்தில் பரவி உள்ளது. இத்துடன் இந்த உலக செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.